காலையில இருந்து எங்க போனேன்னு கேக்குறேன். நான் சொல்றேன் அண்ணே, அவங்கள உள்ள கூட்டிட்டு போங்கண்ணே. நீ வாம்மா. எங்க போனான்னு சொல்லிட்டு போட்டோம். தேவையே இல்லை அண்ணே, நீங்க கூட்டிட்டு போங்க. போம்மா. எங்கடா போனாவ? யாரும் எங்கேயும் போகல. ராத்திரியில இருந்து அவங்களுக்கு குளிர் காய்ச்சல். தூங்குனதுக்கு அப்புறம் குளிர்ல நடுங்கிட்டு இருந்தாங்க. அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் குளுக்கோஸ் ஏத்திட்டு கூட்டிட்டு வரேன். மற்றபடி யாரும் அப்பா வீட்டுக்கும் போல, எங்கேயும் போல. சும்மா அவங்கள போட்டு நோகடிக்காம வேலையை பாருங்க. ஏய், என்ன கட்டின பொண்டாட்டி அவங்க இவங்கன்னு பேசிட்டு இருக்க? ஒழுங்கா அவ இவன்னு சொல்ல வேண்டியதானே? ஈஸ்வரி, யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சின்னம்மா பாத்தீங்களா? அக்கா என்ன ஈஸ்வரின்னு பேர் சொல்லி கூப்பிடுறா. ஈஸ்வரி, அதுக்கு தான் பதில் சொல்லிட்டான்ல, விடுத்தா. இந்த வியாக்கரணத்துக்குலாம் ஒரு குறைச்சலும் இல்ல. நான் ஒன்னு கேக்குறேன், இவனால பதில் சொல்ல முடியுமா? என்ன? கட்டின பொண்டாட்டிக்கு குளிர் காய்ச்சல்னு விடிய விடிய கூட இருந்து குளுக்கோஸ் ஏத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வர பெத்த தாய் எத்தனை நாள் மேல் வலிக்குது தலை வலிக்குதுன்னு சொல்லிருப்பாங்க. என்னைக்காவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கியா? அப்போ பெத்த தாய்க்கு ஏதாவதுன்னா பரவாயில்ல, கட்டின பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒண்ணுனா வருவீங்க இல்ல? அப்படி இல்லை ஈசு. அம்மாவை பார்த்துக்க அப்பா இருக்காங்க. அதே மாதிரி என்ன நம்பி வந்தவங்கள நான் தானே பார்த்துக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். அண்ணே, கார்ல மாத்து துணி இருக்குல்ல? இருக்கியா? தோட்டத்தில் போய் குளிச்சுட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் வா. எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தீங்களா சின்னம்மா? அவன் சரியா தான் சொல்லிட்டு போறான். போய் வேலையை பாருங்க தா. காலங்காத்தாலே பஞ்சாயத்தை கூட்டிக்கிட்டு. காய்ச்சலுங்கிற பேர்ல எப்படி ஜாலியா தூங்குறா பாரு. இதெல்லாம் சும்மா பொய் ஈசு, ஆக்டிங். நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தா, திடீர்னு என்ன குளிர் காய்ச்சல? இப்படி சொல்லி படுத்துக்கிட்டா தானே பகல்லையும் நல்லா தூங்க முடியும். அதுக்கு தான் இந்த திட்டம். இவ திட்டம் போட நம்ம விட்டாதானே? திட்டம் மேல திட்டம் போடுறவளுக்கு திட்டமா? இப்ப பாரு இவள. மலர், ஏய் மலர், இங்க பாரு. ஏய் ஹேந்திரி, இங்க பாரு. ஹேந்திரி, எந்திரி, எந்திரிச்சு உட்காருன்றல. என்ன காய்ச்சல்னு சொல்லி அப்படியே நல்லா படுத்துக்கலான்னு பாத்தியா? எப்ப பாரு படுத்து தூங்குறதுக்கு இது என்ன சத்திரமா இல்ல சாவடியா? நீ பாட்டுக்கு படுத்துக்கிட்டேனா அப்புறம் இங்க வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்யறதா? ஏய், என்ன முழிக்கிற? அம்மாவுக்கு தலைவலி, எனக்கு இடுப்பு வலி. பவுனு, உனக்கு என்ன புள்ள? எனக்கு சுண்டு விரல் வலிக்குது. எங்களாலலாம் இன்னைக்கு ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஒழுங்கா எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் பாரு. என்ன வேலை இருக்கு பவுனு? சமையல் கட்டுக்குள்ள இவ வரக்கூடாதுன்னு சித்தி சொல்லிருக்காங்க. அதனால மத்த எல்லா வேலையும் இருக்கு. வீட்டை கூட்டணும், ஒட்டடை அடிக்கணும், துடைக்கணும், பாத்திரம் கழுவணும், இப்படி எல்லா வேலையும் இருக்கு. ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு எல்லா வேலையும் பாரு. இன்னைக்கு நீதான் எல்லா வேலையும் செய்யற. என்ன இப்படி நாங்க ஏதாவது சொன்னதும் உனக்கு வக்காலத்துக்கு வர யாரும் காணும்னு பாக்குறியா?
ஒருத்தவங்களும் வீட்ல இல்ல. பெருசும் பகல் தூக்கத்தை போட ஆரம்பிச்சாச்சு. அதனால தேவையில்லாம யோசிக்காம எந்திரிச்சு வேலைய பாக்குற வழிய பாரு. வேலை சுத்த பத்தமா இருக்கணும் சொல்லிட்டேன். புகுந்த வீட்ல தண்ட சோறா இருக்காம தின்ற சோத்துக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்க பாரு. ஒம்பட்டு தான் சொல்லுவேன். பவுனு வா. ஐயா ஐயா ஏங்க தூங்குறாரு போல இருக்குங்க, விடுங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். அப்படியா? ஆ சொன்னா கேட்கவே மாட்டியா மலரு? இந்த வேலை எல்லாம் செய்யாதன்னு சொல்லிருக்கேன்ல. கொண்டாங்க, நீ போ. அதான் ஒரு தடவை சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? போ, போய் ரெஸ்ட் எடு. போ போ மலரு. மலரு அடடே, வாங்க மாமா, வாங்க அத்தை. வரேம்மா வரேம்மா வரேம்மா. என்னம்மா என்னாச்சு? நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. நீங்களே சொல்லுங்க மாமா. ராத்திரி தான் குளிர் காய்ச்சல் வந்து தம்பி மலர ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் குளுக்கோஸ் ஏத்தி கூட்டிட்டு வந்தான். ஆனா அதுக்குள்ள என்கிட்ட வந்து மாப்ப கொடு, நான் துடைக்கிறேன்னு சொல்றா. எல்லா வேலையும் அவளே பாக்குறேன்னு சொல்றா. நீங்களே சொல்லுங்க, காய்ச்சல வச்சுக்கிட்டு யாராச்சும் வேலை பார்க்க முடியுமா? இந்த மலரு வேலையில நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் நீ வீணா சிரமப்படுறமா? சித்தி, ஈசு, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. என்ன மாமா திடீர்னு நீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா,
காலை எழுந்து மலரை பார்க்க அப்படின்னு கொத்த ஒரே நச்சரிப்பு. அதான் கூட்டு வந்தேன். ம். வாங்க வாங்க. வரேம்மா, வணக்கம். வணக்கம் அத்தை, வணக்கம் வாங்க அத்தை. வணக்கம். வணக்கம். அவர் வீட்ல இல்லைங்களே. தெரியும், நான் ஃபோனில் பேசித்தான் வந்தேன். நாங்கள் சும்மா மலரை பார்க்க தான் வந்தோம். மலரு, அப்பா அம்மா ரூம்ல கூட்டிட்டு போய் உட்காந்து பேசுமா. போ மலரு. நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். வாம்மா, வாங்கப்பா. பவுனு, ம். காஃபி கொடுக்கற மாதிரி கொடுத்து அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேளு. உனக்கு அம்புட்டு லேசில காய்ச்சல் எல்லாம் வராதே. திடீர்னு ஏன் மலர் குளிர் காய்ச்சல் வந்துச்சு? காலையில தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களே, அங்க இருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. நாங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் வந்திருப்போம்ல. இந்த மயில கூட ஒரு வார்த்தை சொல்லாம விட்டுட்டா பாருங்க. ம். ஏம்மா, சாப்பிட்டு மாத்திரையை போட்டியா? இப்ப எப்படி இருக்கு? என்ன புள்ள, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க. மாத்திரை சாப்பிட்டியா இல்லையா? காலையிலே ஹாஸ்பிட்டல் இட்லி சாப்பிட்டுட்டு மாத்திரை சாப்பிட்டுட்டேன். போதுமா? அத கொஞ்சம் பொறுமையா சொல்லலாமேடி. இப்ப நான் என்ன செஞ்சேன்னு இப்படி எரிஞ்சு விழற? மலரு, அம்மா மேலே ஏமா கோவப்படுற? காப்பி எடுத்துக்கோங்க. எதுக்குமா இதெல்லாம்? என்ன மாமா இது? வீட்டுக்கு வந்தவங்கள நாங்க கவனிக்க வேண்டாமா? இந்தாங்க அத்தை. எடுத்துக்கம்மா இந்திரா. ம். வரேன் மாமா. சரிப்பா. நேற்று ராத்திரியிலிருந்து நீ எப்படி இருக்கிய ஏது இருக்கேன்னு உங்க அம்மா புலம்பிக்கிட்டே இருந்தா. காலைல எந்திரிச்சதும் என் மகளை பார்க்கணும், அவ சந்தோஷமா இருக்காளான்னு நேரில் பார்க்கணும்னு சொல்லி ஒரே பிடிவாதம். அதான் அம்மா கூப்பிட்டு வந்தேன். நீ என்னடாண்டா அம்மா மேல இப்படி கோவப்படுறிய? மலரு, என் கவலையெல்லாம் ஒண்ணு நினைச்சு தாண்டி நீங்க நிம்மதியா இருக்கல்ல. என்ன மலரு? என்ன கேட்ட? நிம்மதியா இருக்கேன் நானா? எப்படிமா உன்னால இந்த கேள்விய மனசாட்சியே இல்லாம கேட்க முடியுது? நான் இங்க எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியாதா? இங்க வந்த அன்னைக்கே இங்க இருக்கிற எல்லாரும் எப்படி பேசினாங்கன்னு நீயும் பார்த்தல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. ஏதோ மாமா இருக்காங்க, ஐயா இருக்காங்க. அவங்க 2 பேர் முகத்துக்காக இங்க பல்லு கடிச்சிட்டு ஒவ்வொரு நிமிஷத்தையும் தாங்கிட்டு இருக்கேன். இங்க பாருமா, இனிமே ரொம்பலாம் என்னை பத்தி யோசிக்காத. இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கலனா அகிலா தேன் கல்யாணம் நடக்காதுன்னு, அவங்க வாழ்க்கை கெட்டு போகணும் சொன்னீங்க. என்னால என் தங்கச்சிங்க வாழ்க்கை கெடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். பண்ணிக்கிட்டேன்ல, இனிமே என் தங்கச்சிங்க வாழ்க்கை என்னால கெடாதுல்ல. இனிமே என்னை பத்தி யோசிக்காம அடுத்து அவங்க 2 பேர் வாழ்க்கையும் எப்படி செட்டில் பண்ணலான்றத பாருங்க. அவங்க 2 பேர் பத்தியும் யோசிங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? இப்ப கூட நீயே என்ன பார்க்க வந்த நான் சொல்லவா?
உனக்கு பயம். எங்க நான் பெட்டியை தூக்கிட்டு வாழ வெட்டியா வீட்டுக்கு வந்துருவேனோ, அதனால மறுபடியும் அகிலா தேன் கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமோங்கிற பயம். அதனால என்னை பார்த்து ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்திட்டு போலான்னு வந்திருக்க, அதானே? மலரு, கவலைப்படாதம்மா, என்னைக்கும் நான் பெட்டியை தூக்கிட்டு உன் வீட்டுக்கு வரவே மாட்டேன். இங்கேயே இருந்து காலகாலத்துக்கும் உங்களுக்கு பெருமையை தேடித்தரேன், போதுமா? மலரு, அப்பா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பாக்குறேன். சரிம்மா, நீ லிஸ்ட் எடு. நாங்கள் புறப்படுறோம். இந்திரா, ம். உடம்ப பாத்துக்கம்மா. வரோம் மலரு. அப்புறம் நாங்கள் வர்றோம்மா. ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போலாம்ல? இல்லை, இருக்கட்டுங்க, நாங்கள் வர்றோம். ஏங்க ஒரு நிமிஷங்க. என்ன? மலருக்கு காய்ச்சலா இருக்கிறதால ஒரு 2 நாள் கூட்டிட்டு போய் உடம்பு சரியானதும். கல்யாணமாயி 1 வாரத்துக்குள்ள 10 தடவை போய் பிறந்த வீட்டுல தங்கினா பாக்குறவங்க எங்க வீட்டை பத்தி என்ன நினைப்பாங்க? காய்ச்சல் தானே, நாங்களே பாத்துக்கிறோம். சரி, நாங்கள் வர்றோங்க. போயிட்டு வரோங்க. எனக்கு தெரியும் கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருப்பாங்கன்னு. ஆனா சரியான பதில் சொன்னீங்க சின்னம்மா. காட்டு. ஏண்டி, உன் தலையில தான் இப்படி பெயின் இருக்குல்ல, இந்த முடிய கொஞ்சம் வெட்ட வேண்டியது தானே? ஆத்தி, என் அடையாளமே ரெட்டை ஜடை தான். இதை நான் வெட்டுவேனாக்கும்? ஐயோ, இந்த ஊர்ல எவ்வளவு ரெட்டை ஜடை போடுறாங்களா? இல்லையே. ஆனா நான் ஏன் போடுறேன்னு தெரியுமா? அப்பதான் மத்தவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் தெரியும். அதுக்குதான். இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நீ திங்குற சோத்துல பாதி பேனுக்கே போயிடும் போல இருக்கு. கூட சரியா, அவ என்ன பண்றா? நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. நான் வேணா போய் எழுப்பி விடவா? வேணாம் வேணாம், அவளுக்கு உண்மையிலேயே காய்ச்சல் தான் போல இருக்கு, கொஞ்சம் தூங்கட்டும். ஏ ஈசு, யார் கார் இது? நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. இவளா? இவ எப்ப வருவான்னு நான் அவளோட காத்துட்டு இருந்தேன். அப்படியா? அவ்வளவு முக்கியமானவளா? யார் இவ? சொல்றேன், எந்திரி. ஹாய். ஹாய் அஞ்சலி, நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இருக்கும். இப்பதான் மாறன் இறந்து போனத கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் மறந்துட்டு இருக்கோம். சாரி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விடு. நீ என்ன ரொம்ப நாள் ஆளே காணும்? ஊர்ல இல்லையா? ஆமா அண்ணி, வருஷம் இந்த டைம்க்கு கேரளால இருக்க எங்க ரெசார்ட்க்கு போயிடுவோம். அதே மாதிரி இந்த வருஷமும் நானும் என் அப்பாவும் 10 நாள் அங்க போயிட்டோம். அங்க போனா கரண்ட் இருக்காது, செல்போன்ல சிக்னல் இருக்காது, டிவி இருக்காது. ஆனா லைஃப் வேற மாதிரி அமைதியா 24 மணி நேரமும் தியானத்துல இருக்க மாதிரி இருக்கும்.
ஓ அதான் நீ வெற்றி கல்யாணத்துக்கு இங்க இல்லாம போயிட்டியா? என்ன அண்ணி யோசிக்கிறீங்க? நீ இல்லாத நேரம் இங்க என்னென்னமோ நடந்து போச்சு. என்ன நடந்துச்சு? அதெல்லாம் விடு, இப்பதானே வந்திருக்க, கொஞ்சம் கொஞ்சமா உனக்கே தெரிய வரும். என்ன ஏதாவது கல்யாண வீட்ல இருந்து வரீங்களா? இவ்ளோ gift வச்சிருக்கீங்க. நல்லா அழகா சிரிக்கிறீங்க. தேங்க்ஸ். ஆமா நீ இவங்க யாரு புதுசா இருக்காங்க? இவ்வளோ எங்களுக்கு சொந்தம்தான், இனிமே இவ இங்க தான் இருப்பா. ஓ ஹாய், ஐம் அஞ்சலி. நான் பவுனு. பவுனா? வித்தியாசமா இருக்கு பேரு. தினமும் டிவில சொல்லுவாங்களே பவுனு விலை ஏறிச்சுன்னு, அந்த பவுனு. ஓ நைஸ். gift என்னன்னு சொல்லவே இல்லையே. சாரி, இது எல்லாமே உங்க எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ஸ் தான். அம்புட்டும் எங்களுக்கா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிஃப்டா? உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கான் வெற்றி, வெயிட் பண்ணு.